ஹாய், திஸ் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தாங்க பார்க்க போறோம். ஓகே, ஒரு வித்தியாசமான டாபிக், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டாபிக். இது ரொம்ப நான் பேசிக் லெவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியட் லெவல். ஓகே, ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இங்கிலீஷ் பேச ஆசையா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். Okay, so today I'm going to teach you phrasal verbs. Okay, so what does mean by phrasal verbs? Okay, phrasal verb na enna அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இங்கிலீஷ்ல வந்து நிறைய பேருக்கு குழப்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த phrasal verbs அப்புறம் idioms, phrases, இந்த வார்த்தையை கேட்டாலே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இது வந்து ஒரு சில phrasal verbs, முக்கியமான phrasal verbs உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் phrasal verb. ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் phrasal verb அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ phrasal verb அப்படின்னா என்னன்னா, ஒரு verb கூட ஒரு preposition சேர்ந்திருக்கும். ஓகே, ஒரு verbனா என்னது, வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல்களை தான் வந்து நம்ம verb அப்படின்னு சொல்றோம். அதோட ஒரு preposition சேர்ந்துச்சு அப்படின்னா that is called as phrasal verb. For example, wake அப்படிங்கிறது என்னது, இது ஒரு verb. ஓகே, wake அப்படின்னா அது இது ஒரு verb. up அப்படிங்கிறது ஒரு preposition. up அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு preposition. ஒரு verb கூட ஒரு preposition சேர்ந்துச்சு அப்படின்னா join together, அதுக்கு பேர் வந்து phrasal verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதோட மீனிங் வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். இங்க பாருங்க, another example, put அப்படிங்கிறது, put அப்படின்னா வைன்னு அர்த்தம், put. ஓகே, சோ put அப்படின்னா அது ஒரு verb, அது கூட இந்த on அப்படிங்கிறது சேரும் போது மீனிங் மாறிடும். ஓகே, on அப்படிங்கிறது preposition, put அப்படிங்கிறது verb, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் phrasal verb அல்லது phrases அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, turn on. turn அப்படின்னா என்னது, ஓகே, திரும்புறது. turn அப்படின்னா திரும்புறது. ஓகே, அதோட on சேரும் போது அதோட மீனிங் மாறிடும். ஓகே, சோ எக்ஸாம்பிள், wake up, put on, take off, ஓகே, turn on, ஓகே, sign up, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போறான். நிறைய phrasal verbs இருக்கு. Today I am going to teach you morning routine phrasal verb. ஓகே, நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து ஓகே நம்ம ரெடி ஆகுற வரைக்கும் என்ன பண்ணுவோம், காலையில இருந்துச்சு நம்ம எழுந்திருப்போம், பெட்ல இருந்து எந்திரிப்போம். ஓகே, சோ பிரஷ் பண்ணுவோம், அதுக்கடுத்து வில் டேக் அ ஷவர், குளிப்போம், அடுத்து ட்ரெஸ் மாத்துவோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல வந்து நம்ம phrasal verbs யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் நீங்க காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த மாதிரி phrasal verbs யூஸ் பண்ணி நீங்க பேசி அசத்தலாம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், so I'm going to teach you some morning routines. Okay, morning routine phrasal verbs. Okay, so morning routine, நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து சின்ன சின்ன phrasal verbs யூஸ் பண்ணுவோம். நான் அதை உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே, அதோட மீனிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. It is very helpful. Okay, so morning routine. Okay, so first, my alarm goes off at 6 a.m. Okay, my alarm, இத வந்து அலாரம் அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. Okay, this word has to be pronounced as alarm. Alarm, r வந்து silent. Okay, my alarm goes off at 6 a.m. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா goes off அப்படிங்கிறது வந்து ஒரு phrasal verb. Okay, so goes அப்படிங்கிறது ஒரு verb, off அப்படிங்கிறது preposition, ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு phrasal verb. Okay, goes off அதோட மீனிங் யாருக்காவது தெரியுமா? goes off. Okay, goes off அதோட மீனிங் தெரியுமா? இந்த இடத்துல வந்து my alarm goes off அப்படின்னு இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, goes off அப்படின்னா, my alarm goes off அப்படின்னா அலார்ம் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ringing, right, bell sound, டன் 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 சவுண்ட் கேட்கும் இல்லையா காலைல எந்திரிச்ச உடனே. my alarm goes off, அலார்ம் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு goes on அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இங்கிலீஷ்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னோட அலார்ம் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு my alarm goes off அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே இது என்னோட அலார்ம் அடிச்சது, என்னோட அலார்ம் வந்து அடிச்சது பாஸ்ட்ல சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா my alarm went off. ஓகே, goes on அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, my alarm goes off அப்படின்னா என்னுடைய அலார்ம் அடிக்கிறது,
ringing டன் 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 அடிக்கிறது. my alarm goes offனா ஐ மீன் நின்றுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, my alarm goes off அப்படின்னா என்னுடைய அலாரம் அடிக்கிறது. goes on அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அது தப்பு. என்னோட அலாரம் அடிக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து goes on அப்படின்னு சொன்னா இது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதே இது என்னோட அலாம் அடித்தது, இப்ப நின்றுச்சு, என்னோட அலாம் வந்து அடிச்சிச்சு அப்படிங்கிறதுக்கு பாஸ்ட்ல சொல்லுவோம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா my alarm went off. ஓகே, சோ பொதுவா நம்ம இந்த ஃப்ரேஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். my alarm goes off at 6 am. ஓகே, சோ at 6 am அப்படின்னா எக்ஸாக்ட் டைமிங். ஓகே, 6 மணிக்கு என்னோட அலாம் அடிச்சது, 6 மணிக்கு என்னுடைய அலாம் அடிக்கிறது. my alarm goes off at 6 am. okay, so most of the time we are not using this am. okay, so பொதுவா நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா my alarm goes off at 6 o'clock. எல்லாருக்குமே தெரியும் அலாம் காலையில தான் வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சம்டைம்ஸ் சில பீப்புள் வந்து நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் வந்து காலையில தூங்கி நம்ம வந்து ஆஃப்டர்நூன் எந்திப்போம். ஸோ அந்த மாதிரி டைமிங்ல வந்து யூ கேன் யூஸ் ஏஎம் ஆர் பிஎம். தெளிவா சொல்றதுக்கு, எக்ஸாக்டா சொல்றதுக்கு யூ கேன் யூஸ் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கோஸ் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அலாம் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு we can use the phrasal verb goes off. ஓகே, என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்க. my alarm goes off at 6 am அல்லது my alarm goes off at 6 o'clock. ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? goes off அதோட மீனிங் என்ன தெரிஞ்சிட்டீங்களா? goes on அப்படின்னா தப்பு. இதே என்னுடைய அலாம் அடித்தது அப்படின்னா went off நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் I wake up. I wake up. wake அப்படிங்கிறது ஒரு verb, up அப்படிங்கிறது ஒரு preposition. ரெண்டும் சேர்ந்தது ஒரு phrasal verb. wake up அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா பெட்ல இருந்து எந்திரிக்கிறது கிடையாது. அலாம் அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ணை திறந்து பார்ப்போம். ஓகே, just we are opening our eyes. எந்திரிக்க மாட்டோம் பெட்டை விட்டு. அப்படி நைஸா போன் எடுத்து ஓகே அலாம் அடிச்சிருச்சு, கண்ணை திறந்து என்ன பண்ணுவோம்? போனை பார்த்துட்டு அலாம் கட் பண்ணி விடுவோம். ஓகே, நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டோம். சோ நம்ம கண்ணை திறந்து பாக்குறோம் இல்லையா காலையில எந்திரிச்சு, that is called as wake up. ஓகே, சோ I wake up கண்ணை திறந்து பாக்குறது, ரைட்? நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் I get up. get upக்கும் wake upக்கும் வந்து நான் ஆல்ரெடி டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன். சோ wake up அப்படின்னா வந்து just we open our eyes. ஓகே, கண்ணை திறந்து பார்ப்போம், பெட்ல இருந்து எந்திரிக்க மாட்டோம். சோ கெட் அப் அப்படிங்கிறது பெட்ல இருந்து எந்திரிக்கிறது. ஓகே, அப்படி கண்ணை கசக்கிட்டே பெட்ல இருந்து எந்திரிப்போம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து கெட் அப் அப்படின்னு சொல்லுவோம். சோ கெட் அப் அப்படிங்கிறது பெட்ல இருந்து நம்ம எந்திரிக்கிறது. வேக் அப் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஓபன் அவர் ஐஸ். ஓகே, கண்ணை திறந்து பாக்குறது அலாரம் அடிச்சோன்னே. ஓகே, சோ திஸ் இஸ் த பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் வேக் அப் அண்ட் கெட் அப். இந்த ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ ஐ கெட் அப் அட் 7 am. நான் 7 மணிக்கு காலைல எந்திரிப்பேன். ஓகே, சோ அலாம் அடிச்சது 6 மணி, 7 மணியா? 1 மணி நேரம் என்ன பண்ணுவீங்க? பெட்ல அங்கிட்டு உருண்டுட்டே இருப்போம், எந்திரிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு இல்லையா? பட் கண்ணை திறந்து பாத்துருவோம். ஓகே, சோ எந்திரிக்கிறதுக்கு கெட் அப், எந்திரிக்கிறதுக்கு 1 hour ஆகும் அங்கிட்டு உருண்டு பேருந்து எந்திரிக்கிறதுக்கு இல்லையா? சோ அதான் ஐ கெட் அப் அட் 7 am. ஓகே, நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கெட் அப் அப்படிங்கக்கூடிய அந்த phrasal verb யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் phrasal verb put on. ஓகே, put on காலையில எந்திரிச்சோம் நம்ம என்ன செய்வோம்? ஓகே, சோ I brush my teeth, I take a shower. ஓகே, சோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட்லி phrasal verb யூஸ் பண்ண மாட்டோம். I brush my teeth. ஓகே, and then I take a shower அப்படின்னு நம்ம குளிக்கிறது. ஓகே, குளிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? Dress change பண்ணுவோம் இல்லையா? Dress போடுவோம். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா I put on my clothes. I put on my shirt, I put on my t-shirt, I put on my clothes. ஜெனரலா clothes அப்படிங்கிறது என்னன்னா தைத்த துணி. ஓகே, இதை எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா cloths அப்படின்னு வாசிக்க கூடாது. இதை எப்படி வாசிக்கணும்னா clothes. ஓகே, சோ இந்த நேரத்துல உங்களுக்கு ரெண்டு வித்தியாசம் உங்களுக்கு சொல்லி தரேன். யாருக்காவது தெரியுமா? இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுக்கு பேரு cloth. ஓகே, இதுக்கு பேரு clothes. இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்லி கொடுத்திருக்கேன். யாருக்காவது தெரியுமா? cloth அப்படிங்கிறது தைக்காத ஒரு துணி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கர்ச்சீஃப், எந்த துணி தைக்கலையோ மெட்டீரியல், ஓகே, சுடிதார் மெட்டீரியல், அதெல்லாம் வந்து cloth. ஓகே, சோ clothes அப்படிங்கிறது தைத்த துணி, ஒரு தச்ச ஒரு ஷர்ட். ஓகே, ஒரு தைக்காத ஒரு ஷர்ட் துணியா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் வந்து cloth. அந்த துணியை தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் வந்து clothes. clothோட ப்ளூரல் clothes கிடையாது. ஓகே, cloth அப்படிங்கிறது தைக்காத துணி, clothes அப்படிங்கிறது தைத்த துணி. Okay, so I put on my clothes. I put on my t-shirt.
நான் என்னோட டிஷர்ட் போடுறேன். ஸோ புட் ஆன் அப்படின்னா வந்து வியர் பண்றது, ட்ரெஸ் போடுறது. ஓகே, என்னோட க்ளோத்ஸ் நான் அணிகிறேன், க்ளோத்ஸ்னா நான் ட்ரெஸ் போடுறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு நீங்க இந்த ஷர்ட் போட்ட ஷர்ட்னு சொல்லலாம். ஓகே, பேண்ட்னு சொல்லலாம், ஐ மீன் டி ஷர்ட்னு சொல்லலாம், வாட் எவர். ஓகே, ஸோ ஐ புட் ஆன் மை க்ளோத்ஸ், ட்ரெஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட், ஐ டேக் ஆஃப் மை க்ளோத்ஸ். ஓகே, டேக் ஆஃப் அப்படின்னா வந்து நம்ம ஒர்க்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? டேக் ஆஃப் அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். நம்ம ட்ரெஸ் கழட்டிட்டு நம்ம புதுசா நோ ட்ரெஸ் வேர் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து ஒர்க்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஸோ புட் ஆன் அப்படின்னா வந்து நம்ம ட்ரெஸ் வியர் பண்றது, டேக் ஆஃப் அப்படின்னா வந்து ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றது. ஓகே, ஸோ இதுதான் டிஃபரன்ஸ், புட் ஆன் அண்ட் டேக் ஆஃப். டேக் ஆஃப், ஐ டேக் ஆஃப் மை க்ளோத்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஐ ரிமூவ் மை ட்ரெஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அகைன் வி டேக் அ ஷவர் அண்ட் தென் அகைன் ஐ புட் ஆன் மை க்ளோத்ஸ். திரும்ப நம்ம வந்து ட்ரெஸ் போடுவோம், புது ட்ரெஸ். ஓகே, அவ்வளவுதான். வித்தியாசம் தெரிஞ்சுட்டீங்களா? புட் ஆன் அப்படின்னா வந்து வியர் பண்றது, டேக் ஆஃப் அப்படின்னா ரிமூவ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் phrasal verb, I put in my contacts. ஓகே, கான்டாக்ட்ஸ்க்கு யாருக்காவது மீனிங் தெரியுமா? கான்டாக்ட்னா நம்ம செல்போன் கான்டாக்ட் கிடையாது. ஓகே, so I'll tell you. so put in அப்படிங்கிறது ஒண்ணுதான், புட் ஆன் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இந்த இடத்துல நீங்க புட் இன் சொல்லிக்கலாம், புட் ஆன் ரெண்டுமே சொல்லிக்கலாம். ஓகே, சோ ஐ புட் இன் மை கான்டாக்ட்ஸ். கான்டாக்ட்ஸ் அப்படின்னா வந்து கான்டாக்ட் லென்ஸ். ஓகே, நம்ம கண்ணுல நிறைய பேர் இப்போ வந்து கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றோம். சோ கான்டாக்ட் லென்ஸை வந்து சுருக்கி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ புட் இன் மை கான்டாக்ட்ஸ் அல்லது ஐ புட் ஆன் மை கான்டாக்ட்ஸ். ஓகே, இந்த கான்டாக்ட்ஸ் நான் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு நீங்க வந்து புட் இன் அப்படிங்கறது யூஸ் பண்ணலாம், புட் ஆன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அப்ரோப்ரியேட் ஆனது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புட் இன். ஓகே, ஐ புட் இன் மை கான்டாக்ட் லென்சஸ் அல்லது ஐ புட் இன் மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, so the next one, I put on my makeup. நான் மேக்கப் போடுறேன். ஓகே, அப்படிங்கறது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா புட் ஆன். அதுக்கு வந்து புட் ஆன் அப்படிங்கக்கூடிய phrasal verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, I put on my makeup. ஓகே, நெக்ஸ்ட், அல்லது I put on my glasses. கண்ணாடி போடுவோம் இல்லையா? I put on my glasses. நான் என்னோட கண்ணாடி போடுறேன். and then I put on jewelry. ஓகே, jewelry இது எப்படி வாசிக்கணும் பாருங்க, jewelry, right? jewelry. ஓகே, I put on my jewelry. ஓகே, சோ நம்ம நகையெல்லாம் போடுவோம் இல்லையா? அதுக்கு நம்ம புட் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். புட் ஆன் அப்படிங்கிறது வந்து அணிகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அது ஜுவல்லரியா இருக்கலாம், ட்ரெஸ்ஸா இருக்கலாம், வாட் எவர். ஓகே, ஜுவல்லரி. ஓகே, சோ ஐ புட் ஆன் மை மேக்கப், கிளாஸஸ், ஜுவல்லரி. அதுக்கெல்லாம் நம்ம வந்து புட் ஆன் அப்படிங்கிற நம்ம phrasal verb யூஸ் பண்றோம். ஓகே, this word jewelry is hard to pronounce. ஓகே, நம்ம உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இங்க பாருங்க, jewelry. ஓகே, jewelry, jewelry. ஓகே, jewelry அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஓகே, so next, I turn on. turn on அப்படின்னா வந்து ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். turn on அப்படிங்கக்கூடிய phrasal verbக்கு மீனிங் ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ நம்ம வந்து காஃபி மேக்கர் எல்லாருக்குமே தெரியும். சோ கரண்ட்ல மாட்டி காஃபி போடுவாங்க. so I turn on the coffee maker. காஃபி மேக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? காஃபி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சோ அது இல்ல அப்படின்னா நம்ம ஸ்டவ்ல காஃபி போடுவோம். ஓகே, I turn on the stove. ஓகே, ஸ்டவ்னா என்னது? கேஸ் அடுப்பு, அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். I turn on my computer. நான் ஒர்க் பண்றதுக்கு I turn on my computer. ஓகே, சோ என்னோட கம்ப்யூட்டர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். I turn on my computer. I turn on the TV. ஓகே, நான் turn on டிவியை வந்து ஆன் பண்ணுவேன். சோ turn on அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, so this is the basic common phrasal verb that you are using in your morning routines. ஈஸியா இருந்ததா? என்னென்ன phrasal verbs நீ படிச்சிருக்கோம்? goes off, wake up, get up, put on, take off, put in and put on ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பட் கான்டாக்ட் லென்ஸ் போடுறதுக்கு you can say put in. ஓகே, சோ மத்தபடி மேக்கப், கிளாஸஸ், ஜுவல்லரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புட் ஆன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டர்ன் ஆன் அப்படிங்கக்கூடிய phrasal verb. so 1 2 3 4 5 6 7 8. okay, so we have learned 8 phrasal verbs today. okay, எல்லாரும் ஈஸியா இருக்கா? இந்த phrasal verbs எல்லாம் ஈஸியா இருக்கா? now I am going to give you some questions. okay, because you are going to answer for all the questions that I am going to give you. okay, நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ உங்களுக்கு quiz இருக்கு, அதனால இது உங்களுக்கு நல்லா புரியுதா? இன்னொரு தடவை நான் ஜஸ்ட் அப்படி ரீகால் பண்ணிக்கிறேன். goes off அப்படின்னா my alarm goes offனா என்னோட அலாம் அடிக்கிறது. goes on அப்படின்னு சொன்னா தப்பு. ஓகே, I wake up அப்படின்னா கண்ணை திறந்து பார்க்கிறது. I get upனா பெட்ல இருந்து எந்திரிக்கிறது. I put on அப்படின்னா ட்ரெஸ் போடுறது. I take off அப்படின்னா ட்ரெஸ் ரிமூவ் பண்றது.
I put in அப்படின்னா வந்து கான்டாக்ட் லென்ஸ் போடுறது. I put in my contact lenses. I put on my makeup. I put on glasses. Okay. I put on jewelry. Next, I turn on அப்படின்னா start. Okay. I turn on the stove. I turn on the computer. I turn on the TV. Okay. So start அப்படின்னா அர்த்தம். Okay. So these are all the 8 phrasal verbs that you are using on your daily routine. Okay. Simple இருக்கா? Okay. So இதுல இருந்து இப்போ நான் உங்களுக்கு quiz conduct பண்ண போறேன். So here is the quiz. Okay. Now I'm going to conduct you the quiz. Okay. So நான் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும். So first நான் 2 क्वेश्चन எழுதி போட்டிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சில क्वेश्चंस நான் உங்களுக்கு கேட்க போறேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஓகேவா? டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவு அப்படிங்கறது நீங்க சொல்லணும் எனக்கு. Okay. So first question, a phrasal verb is a verb. Okay. Phrasal verb அப்படிங்கிறது வந்து ஒரு verbம் and இன்னொன்னும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு phrasal verb அப்படிங்கிறது ஒரு verbம் இன்னொன்னும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது என்னது? ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல. நவுனா, verb and noun வருமா, அல்லது ஒரு verbம் another verb, ஒரு verbம் இன்னொரு verbம் சேர்ந்தது phrasal verb-ஆ, இல்ல verbம் preposition-ம் சேர்ந்தது ஒரு phrasal verb-ஆ? Which one is correct? The correct answer is a verb and preposition. ஒரு verbம் ஒரு preposition-ம் சேர்ந்தது தான் phrasal verb. Okay. Next, every morning. Okay, every morning அப்படின்னா தினந்தோறும் காலையில் my alarm dash at 6 am. Okay, 6 o'clock அல்லது 6 am. தினமும் வந்து என்னோட அலார்ம் வந்து காலைல 6 மணிக்கு அடிக்கும். ஓகே. சோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? goes on அப்படின்னு சொல்லுவீங்களா, goes off அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆல்ரெடி சொன்னேன். எது கரெக்டான ஆன்சர்? வெரி குட். every morning my alarm goes off at 6 am. அலார்ம் அடிக்கி அப்படிங்கிறதுக்கு goes on அப்படின்னு சொன்னா அது தப்பு. ஓகே. ஈஸி ஆனதா questions? next ஒரு 2 question பார்க்கலாம். Are you ready for the next question? Okay, so I have written 2 questions. நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. ரீட் பண்ணாம ஆன்சர் பண்ண கூடாது. Okay, so first you should understand the meaning of the question. Okay, I dash my clothes and take a shower. Okay, I dash my clothes and take a shower. நான் என்னோட Dress நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் குளிப்பேன். ஓகே, நான் ஏற்கனவே போட்டிருந்த Dress நான் ரிமூவ் பண்ணிட்டு குளிப்பேன். அப்படிதானே பண்ணுவோம். ஓகே, சோ இந்த இடத்துல வந்து put off வருமா, take on அப்படின்னு வருமா, take off அப்படிங்கிறது கரெக்ட்டா? remove. ஓகே, சோ I remove my clothes. அதுக்கு ஒரு phrasal verb யூஸ் பண்ணுவோம். அது என்ன phrasal verb? குளிக்கிறதுக்கு முன்னாடி so we remove our clothes, right? சோ அதுக்கு வந்து என்ன phrasal verb யூஸ் பண்ணுவோம்? put off வராது, take on அதுவும் வராது, I take off is the correct one. Okay, so correct answer is I take off. I take off my clothes. I take off my clothes and I take a shower. Okay, I take a shower. அதுக்கு நான் குளிப்பேன். Okay, so take off அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா remove அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நீங்க குளிச்சு முடிச்சிட்டீங்க. அதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, once I am clean. Okay, once I am clean அப்படினா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், நீட் ஆனதுக்கு அப்புறமா I dry myself. I dry myself அப்படினா துவட்டுறது. ஓகே, I dry myself. ஃபுல்லா நம்ம குளிச்சிட்டு வந்தா வெட்டா இருக்கும். சோ நம்ம துவட்டி முடிச்சிட்டு with a towel, towel வச்சு நம்ம dry பண்ணிட்டு and dash my clothes. ஓகே, குளிச்சாச்சு, க்ளீன் ஆனதுக்கு அப்புறமா I dry myself with a towel. நல்ல டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு dry பண்ணிட்டு and dash my clothes. அதுக்கு அப்புறம் புதுசா நம்ம Dress போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல Dress நம்ம wear பண்ணுவோம். அதுக்கு என்ன phrasal verb யூஸ் பண்ணலாம்? கண்டுபிடிங்க ஆன்சரை. take off வருமா? take offனா ரிமூவ் பண்றது. ரிமூவ் பண்ண மாட்டோம். ரிமூவ் பண்ணி குளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம்? put on is the correct one. Okay, so and put on my clothes. put on அப்படினா dress அணியிறது. Okay, wear பண்றது. ரீட் பண்ணி பாருங்க. once I am clean I dry myself with a towel and put on my clothes. அதுக்கு அப்புறம் வந்து நான் Dress போடுவேன். ஓகே, so put on அப்படினா dress wear பண்றது, take off அப்படினா remove பண்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, next question என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். next question. ஓகே, ரெண்டு questions இருக்கு. so I'm going to give you 5 seconds time. ஓகே, நான் உங்களுக்கு வந்து 5 seconds time தரேன். 5 seconds time எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, okay, time up. So fifth question, I dash my makeup. நான் மேக்கப் போடுறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஓகே, I take on my makeup அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல I put on my makeup ன்னு சொல்லுவீங்களா, இல்ல I get up my makeup அப்படின்னு சொல்லுவீங்களா?
The correct answer is I put on my makeup. Okay, so put on is the correct phrasal verb here. Okay, I put on my makeup. Next question, contacts. Contacts அப்படிங்கக்கூடிய வேர்ட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த contacts அப்படிங்கிற வேர்ட் வந்து is the short way to say, இது வந்து ஒரு சுருக்கமான வழி. ஓகே, சோ இந்த ரெண்டுல எதை வந்து நம்ம கான்டாக்ட்ஸ் சொல்லுவோம்? கிளாसेस நம்ம கான்டாக்ட்ஸ் சொல்லுவோமா இல்ல கான்டாக்ட் லென்சஸ் சுருக்கி கான்டாக்ட்ஸ் சொல்லுவோமா? which one is correct? பார்த்தாலே தெரியுது. ஓகே, கான்டாக்ட் லென்ஸ், கண்ணுக்குள்ள லென்ஸ் வைப்பாங்களே அதான் கான்டாக்ட் லென்ஸ். அதை சுருக்கி நம்ம கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ கான்டாக்ட் லென்சஸ் இதை சுருக்கி தான் நம்ம கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ கான்டாக்ட்ஸ் is the short way to say contact lenses. Okay, சிம்பிளா இருக்கா questions? Okay, so இன்னும் ரெண்டு questions பார்க்கலாம். So next two questions, so I'll give you 5 seconds time. Okay, நான் 5 seconds time தரேன். So அதுக்குள்ள நீங்க ரீட் பண்ணிட்டு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணணும். Okay, okay, so let me tell you the answer. I dash the stove. Stove na gas stove, நம்ம வீட்ல இருக்கும் இல்லையா கேஸ் அடுப்பு, ஸ்டவ் அதை ஆன் பண்ணணும். சோ நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்றேன் அப்படிங்கறத எப்படி சொல்லணும்? அதுக்கு என்ன phrasal verb யூஸ் பண்ணணும்? put on அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல I turn on the gas stove ன்னு சொல்லுவீங்களா இல்ல I wake up the wake up the stove அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? I turn on the stove. Okay, turn on அப்படினா ஆன் பண்றது, right? I turn on the stove. Next, I want to sleep more. Okay, I want to sleep more. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். Okay, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கணும். I want to sleep more. I don't want to dash. I don't want to, நான் எந்திரிக்க விரும்பல அப்படின்னு சொல்லணும். ஓகே, என் கண் முழிச்சு பார்க்கிறதுக்கு நான் விரும்பல, அது எப்படி, அதுக்கு என்ன phrasal verb யூஸ் பண்ணுவீங்க? I don't want to turn on அப்படிங்கிறது கரெக்ட்டா இல்ல I don't want to wake up, நான் கண்ணு முழிச்சு பார்க்க தயாரா இல்ல, இல்ல I don't want to goes off, which one is correct? I don't want to wake up, நான் எந்திரிக்க விரும்பல, கண்ணு முழிச்சு பார்க்கிறதுக்கு விரும்பல. Okay, so I want to sleep more. I don't want to wake up. Okay, wake up அப்படிங்கிறது நல்ல ஒரு phrasal verb. Okay, so எப்படி இருந்தது? எப்படி ஃபீல் பண்றீங்க? so அந்த 8 questions தான். 8 questionsல வந்து யாரெல்லாம் வந்து 8 out of 8 வந்து யாரெல்லாம் எடுத்தீங்க அப்படிங்கறத சொல்லணும் கமெண்ட்ல. ஓகே, so இன்னைக்கு வந்து நம்ம என்னென்ன phrasal verb பார்த்தோம் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. so இந்த phrasal verbsலாம் யூஸ் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈஸியா இருந்ததா? எப்படி இருந்தது? how do you feel? do you understand? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லணும். ஈஸியா இருந்ததா, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா, நல்லா கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கறத சொல்லணும். அட் தி சேம் டைம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதுக்கெல்லாம் மேல நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும் டு ஸ்பீக் இங்கிலீஷ் fluently. ஓகே, அண்ட் கான்ஃபிடென்ட்லி. ஓகே, சோ எவ்ரிடே வந்து you should do practice. Okay, English speaking practice is very important to speak English. Okay, இப்போ உங்களுக்கான ஈஸியான homework. Okay, so here is the homework. Okay, ஒரே ஒரு क्वेश्चन தான் homework கொடுத்திருக்கேன். I dash my computer. Okay, இங்க என்ன phrasal verb யூஸ் பண்ணுவீங்க? I put on my computer ன்னு வருமா இல்ல I take off my computer அப்படின்னு வருமா? I turn on my computer அப்படின்னு வருமா? ஓகே, நான் என் கம்ப்யூட்டரை ஆன் பண்றேன், ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன phrasal verb யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத யோசிச்சு உங்க ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.